ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சென்னைக்கு போயிட்டு சென்னையில் இருந்தது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் 3:30 மணிக்கே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக பீச்சு தான் போனோம். காலையில் 7:30க்கெல்லாம் பீச்சுக்கு போயிட்டோங்க. செம்ம குளிர். நாங்கள் போன டைமுக்கு அப்படியே கொஞ்சம் வெயில் வந்தது. ஸோ குளிருக்கும் வெயிலுக்கும் கொஞ்சம் நல்லா இதமாகவே இருந்தது. பசங்கள்லாம் நல்லா தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா வீடு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு மண்ணெல்லாம் சேர்த்து நல்லா வீடு கட்டிகிட்டு இருந்தா. அது முடிச்சதும் அப்படியே சும்மா வாக் போயிட்டுருந்தோம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சும்மா நடக்கலான்ட்டு அப்படியே நடந்துகிட்ருந்தோம். அந்த டைமில் கடையும் கூட எதுவும் இல்லைங்க. அவ்வளோ காலையில் சீக்கிரமாக போயிட்டோம். சரி நான் என்ன பண்ணுறது, இப்போ போயிட்டு தண்ணியிலலாம் நல்லா கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டுருந்தோம். விளையாடி முடிச்சிட்டதும் சமாதிங்க பார்க்கலான்னு போனோங்க. எம்ஜிஆர் சமாதி, நம்ம ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி சார்து, அடுத்து விஜயகாந்த் சார் இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் இருக்கிற சமாதிங்க. என்ட்ரன்ஸு உள்ளே போனோம். சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. பெரிய பாப்பா அம்மா சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தாங்க. மேலே பார்த்து வித்தியாசமாக இருக்குதுமான்னு சொல்லிட்டு திரும்ப அதையே பார்த்துட்டு இருந்து சிரிச்சிட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஜூ தாங்க. வண்டலூருக்கு போயிட்டோம். வேணான்னா கூட பசங்க கேட்கல. போகலான்னு சொல்லி போயிட்டு செம்ம டயர்டுங்க உள்ளே நடக்கிறதுக்குள்ளே. ஸோ அன்றைக்கி சண்டேன்றதுனால செம்ம ரஷ்ஷு வேறு. சரின்னு போயிட்டு என்ட்ரன்ஸ்லேயே சிறுவர் பூங்கா இருந்தது. பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய சருகா மரம் தாங்க இருந்தது. வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, வளைஞ்சி இருக்குது. ஒன்று விடாமல் சுற்றி சருகா மரத்துலேயே விளையாடிட்டு இருந்தாங்க. இது விட்டாது, அந்த சருகா மரம் விட்டு அந்த சருகா மரம் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. இது நம்ம 90s கிட்ஸ்க்கு தெரியும். மாட்டு வண்டியில் உட்காந்து விளையாடுவோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது விளையாட முடிச்சதுன்னு அடுத்து இன்னொரு சருகா மரம் பாம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் போய் 3 பேரும் மாற்றி சரி விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ளே போகலான்னு கூப்பிட்டா கூட வரல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலான்னு இதிலே உட்காந்து சரிக்குன்னு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் விளையாடலான்னா அதில் 8 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் சொல்லிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் இதுலையாவது விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தேன். அது முடிச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு சருகா மரத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி சுற்றுறதுன்னா குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி 3 பேரையும் உட்கார வச்சு சுற்றி விட்டுட்டு இருந்தார். நீ சீக்கிரம் போன்னு இப்போ குட்டி பாப்பா கத்தின்னு இருந்தா. சரி ஓகே, அது முடிஞ்சதும் உள்ளே ஜூக்கு போய்ட்டோங்க. இது சிம்பங்கி குரங்குங்க. கிட்ட ஒன்று தான் இருந்தது, மீதியெல்லாம் மரத்து மேலே இருந்ததுங்க. ஒரு 4-5 குரங்கு இருந்தது. அதை பார்த்து மயில், நல்லா ஒரு 4-5 வெரைட்டி மயில் இருந்ததுங்க. மேலே உட்காந்து இது வெள்ளை கலர் மயில். இது வந்து ஒன்று மேலே இருக்குது பாருங்கள், தோகை விரிக்கிற மாதிரி ரெக்கையை தூக்குது, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுது. சரி ஒன்று தான் தோகை விரிச்சுது, அது சரியாக தெரியல எடுக்கலான்னா. சரின்ட்டு இருக்கிற நிறைய வெரைட்டி மயில் இருந்தது. அது பாருங்கள். அடுத்து கிளி கூட நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. அது கீச்சுன்னு கத்துறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாவம் அது கூண்டுக்குள்ளேருந்து கத்துது, நம்மளை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கிளிங்க நிறைய இருந்தது. ஒரு 20-30 கிளிக்கு இருந்தது ஒவ்வொரு கூண்டுலேயும். இப்போ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. கிளி பார்த்து முடிச்சதும் அடுத்து நரி, ஒரு 3-4 நரி இருந்ததுங்க. குட்டி பாப்பா வந்தது, குள்ள நரி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதை பார்த்து முடிஞ்சது. அடுத்து பாம்புங்க. நல்ல பெரிய கண்ணாடியில் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்ததுமே 8 அடி தூரம் ஓடுவோம். ஆனால் கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வெரைட்டி பாம்பு இருந்ததுங்க. பெருசாக இருந்தது. குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்ததுங்க. இதில் 3 பாம்பு ஒன்றா இருந்தது பாருங்கள். 3 பாம்பு ஒன்றா இருக்குது பாருங்கள். உள்ளேருந்து வருது ஆளுங்கெல்லாம் பார்த்ததுமே. இது 2 பாம்பு ஒன்றா பின்னிட்டு இருந்ததுங்க. நிறைய எடுக்கலைங்க, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் சுற்றி முடிச்சது. இன்னொரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அந்த பீச்சுக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. மீன் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த பீச்சில் மீன் கடையே இல்லை. சரின்ட்டு கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு நாள் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரிஷ்கா குட்டி பாப்பாவை
ரிஷ்கா குட்டி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். பாய்.